வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நாளை புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானம். மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு அஞ்சலி. அனைத்து அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. பிரதமர் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் ஹேர்பின் கருப்பு நிற உடைகள், கைப்பை எடுத்து வர தடை. சபாநாயகர் செல்வம் தகவல். இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதேசிமில் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டார். அவர் அஞ்சலி செலுத்தியதுடன் நல்லக்கண்ணுவின் அரசியல் பங்களிப்பு மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து பேசினார். மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று நல்லக்கண்ணுவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பல கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி மரியாதை செலுத்திய இந்த நிகழ்வு நல்லக்கண்ணுவின் அரசியல் மரியாதையையும் மனிதநேய பண்பையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. இரண்டாம் கூட்டத்தில் கலந்து இன்றைக்கு அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும் எனது மரியாதை தெரிவிக்கிறேன். அதாவது நிறைய தலைவர்கள் இருக்காங்க, எளிமையான தலைவர்லாம் பேருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஒரு முறை தான் அவர் நான் சந்திச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வியந்தோம். இப்போ நாங்கள் சந்திக்கிற ஏன்னா நிறைய நம்மளுக்கு வரும்போது புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஹேர்பின் கருப்பு நிற உடைகள், கைப்பைகள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் SC/ST TNT மாநில மாநாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரதேச இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக SC/ST TNT பிரிவு ஏற்பாடு செய்த மாநில அளவிலான மாநாடு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். சமூக நீதி, ஒற்றுமை மற்றும் கட்சியின் அடிப்படை நோக்கங்கள் குறித்து அவர் விரிவாக பேசினார். மேலும் முன்னாள் முதல்வரும் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது, அமைப்பை வலுப்படுத்துவது மற்றும்
சமூக பிரிவுகளுடன் தொடர்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனைகள் இடம்பெற்றன. மாநாடு உற்சாகத்துடன் நிறைவு பெற்றது. மறுப்பு என்று சொல்ல வேண்டும். அவருக்கு மொழி தெரியாதவர், அதனால் அவரை நியமனம் செய்வது கடினமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு பெரும் முயற்சி எடுத்து மதிப்புக்குரிய கந்தசாமி அவர்களும் மதிப்புக்குரிய நம்முடைய கங்காதரன் அவர்களும் சந்தித்து பேசி அவருக்கு அந்த பதவியை வாங்கி தர வேண்டும் என்று முயற்சி எடுத்து வாங்கிக் கொண்டார். 2014 நான் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்றாலும் கூட 60,000 வாக்குகளிலே தோல்வியுற்றாலும் கூட தலித் சமுதாய மக்கள் காங்கிரஸ் கட்சியோடு இருந்தார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தலித் சமுதாய மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் கட்சி ஓட்டு எண்ணும் போது நம்ம ஒரு 3,000-4,000 வந்து தான் எண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்முடைய மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு முக்கியமான காரணம் அது ஒரு காரணம். அதே மாதிரி நம்முடைய பிரிவு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு வந்து பொதுவாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பாடுபடுத்தும் நம்ம அனைத்து பிரிவு பொதுவாக ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயமும் நடக்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வன்முறை, எவ்வளோ ஒரு அராஜகம் இந்த பிஜேபி பண்ணுறது. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்தணும். இந்த மாநாடு அதுக்கு ஒரு புதுச்சேரியில் 20,700 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்கள் துவக்கி வைக்க பிரதமர் மோடி நாளை புதுச்சேரிக்கு வரவுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியிலிருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின் நாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையில் இருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும் மோடி அங்கிருந்து விமான நிலையம் அருகில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் 2,700 கோடி ரூபாய் மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில்லில் நடைபெறும் ஆன்மீக மகோத்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் பிற்பகல் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்த நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை குறித்தும் டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பிரதமர் வருகையையொட்டி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை பகுதிகளில் பாதுகாப்பு கருதி தேவையற்ற வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானம் மற்றும் அதன் அருகில் உள்ள சாலைகளில் பிரதமர் விழாவில் கலந்து கொள்ள வரும் வாகனங்களை தவிர வேறு எந்தவித வாகனங்களும் நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை செல்வதற்கும் வாகனங்களை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லாஸ்பேட் விமான நிலைய சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை லதா ஸ்டீல் ஹவுஸ் சந்திப்பில் இருந்தும் விமான நிலையம் வரையும், கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை சந்திப்பில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை கனரக, இலகு ரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கவும் அதனை நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் கோட்டக்குப்பம் வழியாக முத்தியால்பேட்டை நோக்கி நேராக சென்று அஜந்தா சந்திப்பு, அண்ணா சாலை, 45 அடி சாலை, பாலாஜி திரையரங்கம் சந்திப்பு, பெரியார் சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு வழியாக புதிய பேருந்து நிலையம் அடையவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்கண்ட சாலைகளையே பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு முத்தியால்பேட்டை திசையிலிருந்து வரும் அழைப்பாளர்கள் அனைவரும் கிழக்கு கடற்கரை சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பில் வலது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி லாஸ்பேட் கல்லூரி சாலை வழியாக தங்களது வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் பிரதமர் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் விவிஐபி மற்றும் விஐபி மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமாமுனிவர் கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், தீயணைப்புத்துறை சமுதாய கூட மைதானம், மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மைதானம், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, கிழக்கு கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகை நாளான நாளை விமான நிலையம் நோக்கி செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுவை அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷட்டில் பஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்கன்வாடி ஆசிரியர் விஜயாவின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்று மரியாதை செய்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அங்கன்வாடியில் ஆசிரியராக பணிபுரிந்த விஜயா அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியரின் பணிகளை பாராட்டி அங்கன்வாடி ஆசிரியர் விஜயாவிற்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பாக இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி போடும் திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அஜ்மீர் நகரில் நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதிற்குட்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது. சுமார் 99.7% இந்த நோய் மனித பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது. தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுகிறது. இந்த தடுப்பூசி 3 மாதங்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் வழக்கமான வியாழக்கிழமை தடுப்பூசி நாளில் வழங்கப்படும். பெற்றோரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டையில் வைரஸ் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து கொசு மருந்து தெளிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புது பருவநிலை மாற்றங்கள் மற்றும் பரவலான காய்ச்சல் காரணமாக பொதுமக்களில் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் உத்தரவு வழங்கி தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார். இதன்படி தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அரசு ஊழியர்கள் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தினந்தோறும் காலை மற்றும் மாலை என 2 நேரங்களிலும் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிப்பு செயல்கள் நடைபெற்று வருகின்றன. வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உத்தரவின் பெயரில் இந்த கொசு மருந்து தெளிப்பு நடவடிக்கை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வருகிறது. இதன் மூலம் பொதுமக்களின் நலனையும் நோய் பரவல் தடுப்பையும் முன்னேற்றி பாதுகாப்பு ஏற்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். தொகுதியில் நடைபெறும் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே பெருமளவில் பாராட்டு கருத்துக்களை உருவாக்கி வருகிறது.
ஆரோவில் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டு தியானத்தில் தீப்பிழம்பின் பின்னணியில் ஆரோவில் மாத்திர் மந்திர் ஜொலித்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் அதிகாலையில் ஆரோவில் மாத்திர் மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு தீப்பிழம்பு கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். இந்த தீப்பிழம்பின் அருகில் இருந்த மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு ரசித்தனர் ஆரோவில் வாசிகள். கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சை வீரான்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலில் இனிதே நடைபெற்றது. இவ்விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாகராஜன் வேல்முருகன் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார். இயக்குநர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர். தொழில்துறை 5.0 நிலையான மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய மீள்தன்மை கொண்ட எதிர்காலம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோர்க்காடு மாரல் வித்யா மந்திர் பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அறிவியல் திருவிழாவை பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்தனர். அவர்கள் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக கேட்டறிந்தனர். இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். அன்றாட வாழ்வியல் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களின் படைப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் வியப்பூட்டும் வகையிலும் இருந்ததாக தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் தேடல் உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டில் 8.7 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை 1.32 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தும் பணி, 6.44 கோடி ரூபாய் செலவில் ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10வது தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால், கொம்பாக்கம் லட்சுமி அவென்யூ 3வது குறுக்கு தெரு தொடங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி, 30.57 லட்சம் ரூபாய் செலவில் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என 8.7 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெயின், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் இளங்கோ, இளநிலை பொறியாளர் முருகன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, பரிமளரங்கன், ஆறுமுகம், ஜெகன்மோகன், ஜனா, வேலூர், தேசிகன், சுரேஷ், பாஸ்கர், விக்னேஷ், பாலதண்டாயுதபாணி, பன்னீர்செல்வம், கனகராஜ், ரச்சட், அருண், பிரேம், ரவிச்சந்திரன், ரவி, பரதன், வரதராஜே, இளங்கோ, ஐயனார், ஜெயபால், பரசுராமன், ரங்கநாதன், கர்மவீரர் காமராஜர் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், ஜெயகணேஷ், ராஜசேகர், ராமலிங்கம், ஜெயபிரகாஷ், சரவணன், ராதாகிருஷ்ணன், சரவணகுமார்,
திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை அணி அமைப்பாளர் முகமது ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர்கள் அக்பர், சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன், சொக்கலிங்கம், பாண்டியன், வெங்கடேசன், பாலகுரு, அபிமன்னன், பூச்சி ஆறுமுகம், தமிழ்ச்செல்வன், அலிஸ்டர், லோகநாதன், காதர் பாஷா, விந்தியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுள்ளியாங்குப்பத்தில் 59வது ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 59வது ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மயான கொள்ளை உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 24ஆம் தேதி ஊரணி பொங்கல், வீதி உலாவும், தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், சந்தனம், தயிர், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், தேன், பல வகையான வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆராதனைகளும் தொடர்ந்து முள்ளோடை மதிகிருஷ்ணாபுரம் மயானத்தில் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் மாலை 5 மணி அளவில் மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா சென்று அருள் பாலித்தார். பொதுமக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனாக காய்கறிகள் மற்றும் கொழுக்கட்டை போன்ற பொருட்களை மயானத்தில் கொள்ளை விட்டனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீர் உற்சவம், இரவு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டே மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்காக திமுக பொய்யான வாக்குறுதிகளை தந்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் வ.உ.சி. திடலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அமமுக சார்பில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன், அதிமுக நகர செயலாளர் ரூபன்ராஜ், பாஜக மாவட்ட தலைவர் விநாயகம், பாமக இளைஞரணி ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புரட்சித் தலைவி அம்மா பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் மறைந்த பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிந்திருந்தோம். அதை பயன்படுத்திக் கொண்டு திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்தது. மேலும் திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தற்போது ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் தமிழகத்தில் இன்று வரை நீட் தேர்வு நடைபெற்றுதான் வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும், நீட் தேர்வை இந்தியாவில் ஒழிக்க முடியாது, தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. ஆனால் அதை தெரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை தந்தார். நீட் தேர்வுக்காக மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கான முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். மேலும் அப்பாவி மாணவர்கள் நம்பினர். மேலும் மு.க. ஸ்டாலினுக்கு மாணவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை. வாக்களித்த மாணவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத திமுக அரசு இதற்கு முழுமையான காரணம் யார் என்றால் மு.க. ஸ்டாலின் தான். திண்டிவனத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் இவ்வாறு பேசினார். இறுதியாக மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் எல்லப்பன் நன்றி கூறினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 21வது வார்டு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பாலச்சந்தர் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், ஜெயபிரகாஷ்,
சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, செல்வம், சுகுமார், வீரச்சந்திரசேகர், ராணி, மரகதம், எழிலரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது லாஸ்பேட் ஹெலிபேட் மைதானம். மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு அஞ்சலி. அனைத்து அரசியல் கட்சியினர் பங்கேற்பு. பிரதமர் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் ஹேர்பின் கருப்பு நிற உடைகள், கைப்பை எடுத்து வர தடை. சபாநாயகர் செல்வம் தகவல். இளம் பருவ பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.